ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்று யாருக்கிட்ட இருக்குது? இயேசுவினிடத்தில். இயேசு கிறிஸ்துவே சொல்லு, நான் யாரா இருக்கிறேன்னா ஜீவ தண்ணீரா இருக்கிறேன். என்னிடத்தில் வருகிற நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது. ஜீவ தண்ணீர் அவர்தான், ஜீவ ஊற்று அவர்தான். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நீங்களும் நானும் தாகமாய் இருக்கும் போது ஜீவ ஊற்று புறப்படுகிறது, ஜீவ தண்ணீரை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜீவ தண்ணீர் திருப்தியை, தாகத்தை தீர்க்கிறது, ஏக்கங்களை எல்லாம் தீர்க்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையை, தேவனிடத்தில் தாகமாயிருங்கள். சங்கீதக்காரன் இது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை சொல்லுகிறது. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நீங்க எதை குறித்த தாகம், எதை குறித்த ஏக்கம் உடையவர், நீங்க அவர் அண்டைக்கு வாங்க. கர்த்தர் உங்கள் தாகத்தை எல்லாம் தீர்ப்பார். அந்த ஜீவ ஊற்று எல்லாவற்றையும் மாற்றிடும். ஒரு மலையிலேயோ இல்லை தரையிலையோ எங்கேயோ ஜீவ ஊற்று ஒன்று புறப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோமே, அந்த சுற்றி இருக்கிற இடம்லாம் செழிப்பாயிடும். ஏன்னா ஊற்று வந்துருச்சு இல்லை, அந்த ஊற்று எந்த பக்கம் பாய்கிறதோ அந்த பக்கம்லாம் செழிப்பாயிடும். ரகசியங்க. என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நான் சொல்றேன், ஜீவ ஊற்று உனக்குள்ள புறப்பட்டுடுச்சா, நீ எங்க போய் நின்னாலும் நீ ஆறுகளாய் பாய்ந்து போகும். நீ போகிற இடம்லாம் செழிப்பு வந்துடும், நீ போகிற இடம்லாம் ஆசீர்வாதமா மாறிடும். ஆமா, ஊழியத்தில் அப்படித்தானே. நம்ம கிட்ட இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டுச்சுன்னா மக்கள் எல்லாம் பிழைக்க ஆரம்பிச்சுவாங்க, மக்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஜீவ தண்ணீர், இங்கிருந்து புறப்படுகிற தண்ணீர் எல்லாரும் திருப்தி ஆக்கிக்கிட்டே இருக்கும். அவங்க ஆன்மீக வாழ்வு, அதாவது ஆவி, ஆத்மா, சரீரத்துக்குன்னு அத்தனையும் திருப்தி ஆகும். வேதம் சொல்லுகிறது, ஜீவ ஊற்று அங்கே இருக்கிறது, ஜீவ தண்ணீர் இங்கே இருக்கிறது, அவைகளை பெற்றுக்கொள்கிற பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால ஜீவ ஊற்று உங்களை திருப்தியாக்கும். அது அவரிடத்திலிருந்து புறப்படுகிறது. அதை தாகத்தோடு வாங்கி பருகுங்கள். உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். வெளிச்சம், வெளிச்சம் யாருக்கிட்ட இருக்குது? தேவனிடத்தில் இருக்கு. தேவன் என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ஒரு வார்த்தையில வெளிச்சம் இருக்கிறது. உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம், அந்த வார்த்தையில நாங்கள் வெளிச்சம் பார்க்கிறோம். அதுதான் அது, வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அவருடைய வார்த்தை தான் வெளிச்சம். அந்த வார்த்தையிலிருந்து வெளிச்சத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நானே மெய்யான ஒளி, அவரிடத்தில் ஒளி வருகிறது, அந்த ஒளி என்னிடத்தில் படுகிறது, என்னிடத்தில் வெளிச்சம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லு, வெளிச்சம் என்ன? நற்கிரியைகள், நல்ல செயல்கள் தான் வெளிச்சமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனிடத்திலிருந்து வருகிற ஊற்று நம்மை திருப்தி ஆக்குகிறது, செழிப்பாக்குகிறது. தேவனிடத்தில் வருகிற வெளிச்சம் நம்மை இருளிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. நான் மாத்திரமல்ல, மற்றவருடைய வாழ்க்கையில் இருளையும் நீக்கும்படி தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். ஆமா, அதான் சொல்லு ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லுதில்ல, வெளிச்ச வசனத்தை நான் வாசிச்சுறேன். இப்போதான் அந்த வசனம் சொன்னேன், டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ரொம்ப அழகா சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி, அதை இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார். வெளிச்சம், நம்ம கிட்ட வெளிச்சம் தான் பெரிய பெரிய ஆள்லாம் தேடி வருவான், வசதி படைத்து வருவார்கள், உங்களுக்காக நிற்பாங்க. அப்போ இந்த வெளிச்சம் ரொம்ப முக்கியமான. நம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் பார்க்கிறோம். இன்னும் இன்னும் அதிகமாய் காணும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிச்சம் இதுவரை நம்முடைய கண்களில் படாதவைகள் எல்லாம் நம்முடைய கண்களில் காணாதவைகள் எல்லாம் காண வைக்கிறதா இருக்கு. அந்த கண்பான தேவனுடைய பிள்ளையை, உங்களுக்காக ஜீவ ஊற்று இருக்கிறது, உங்களுக்காக ஜீவ ஒளி இருக்கிறது. வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காண்போம். தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்போம். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவ ஊற்றே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஜீவ ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய
தண்ணீரினால், ஜீவ தண்ணீரினால் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய், செழிப்புள்ளவர்களாய் மாற செய்யும். உங்களுடைய வெளிச்சத்தை கொண்டு நாங்களும் வெளிச்சம் வீசுகிறவர்களாய் எங்களை மாற்ற. இதை பார்க்கிற பிள்ளைகள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் தரித்திரங்கள் நீங்கி இந்த ஊற்று, செழிப்பை கொடுக்கிற ஊற்று அங்கே பாய்வதாக. இருளுக்குள் கிடப்பாளையனால் வெளிச்சம் உண்டாக்குற உங்களுடைய ஒளி அங்கே பாயட்டும், வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்லுங்கள். இந்த பிள்ளையுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.